இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram, January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் ஆண்டுதோறும் நடத்துகின்ற சென்னை புத்தக காட்சியின் 49வது பதிப்பு வருகின்ற 8ஆம் தேதி நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட இருக்கிறது. அது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு சுமார் 1000 அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. அதிலே தமிழில் 428 அரங்குகளும், ஆங்கிலத்திற்கு 256 அரங்குகளும், இதர மொழிகள் எல்லாம் சேர்த்து 4 அரங்குகளும் ஆக மொத்தம் 528 பங்களிப்பாளர்கள் இங்கே பங்கு கொள்கிறார்கள். இது இல்லாமல் வருகின்ற வாசகர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில், எளிதாக வந்து செல்லும் வகையில் எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளன. வருகின்ற வாசகர்களுக்கு வசதியாக வெளியே ஃபுட் கோர்ட்டு மற்றும் குடிதண்ணீர் வசதி அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் இந்த ஆண்டு புத்தக காட்சியை தொடங்கி வைக்க வருகின்ற முதல்வர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் வருகின்ற அவர்களின் ஆலோசனையின் பேரில் பல நல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வருகின்ற வாசகர்கள் உள்ளே வருவதற்காக இலவச சிற்றுந்துகள் உள்ளேயே வந்து செல்லுமாறு சிற்றுண்டு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, முக்கியமாக வருகின்ற வாசகர்கள் பெருமளவில் வர வேண்டும், வாசிப்பு இயக்கம் பெருமளவில் மேம்பட வேண்டும் என்ற கருத்திலே இந்த ஆண்டு நுழைவு கட்டணம் இல்லை என்று நுழைவு கட்டணம் இலவசமாக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுபோலவே டிக்கெட்டு வாங்கும் முறை வீட்டிலிருந்தே சுமார் இலவச கூப்பன்களை வீட்டிலிருந்தே தங்களது மொபைல் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு டிக்கெட்டில் 10 பேர் செல்லும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த டிக்கெட்டை, அந்த பதிவு செய்த கூப்பனை இங்கே கொண்டு வந்து அவர்கள் மொபைல் மூலம் காட்டினால் அவர்களுக்கு இங்கே QR கோடு மூலம் அவர்களுடைய உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த செய்தி குறிப்பிலே பல்வேறு செய்திகளை முழுமையாக குறிப்பிட்டுள்ளோம். அது குறித்து மேலும் சில தகவல்களை அண்ணன் திரு கோபால் அவர்கள் உங்களுடைய சொல்வார்கள். 49வது புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் மாபெரும் புத்தக திருவிழா. இந்த முறை தலைவர் சொன்ன மாதிரி அனுமதி இலவசங்கிறது ரொம்ப முக்கியமாக கொண்டு வரோம். ஏன்னா எல்லாரையும் முதல்ல சந்தைக்குள்ளே எல்லாரையும் வர வைக்கணும், புத்தக சந்தைக்குள்ளே எல்லாரையும் வர வைக்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே நடக்கும். இந்த முறை அதிகமாக மக்கள் புத்தகத்தை வாங்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தோடு தான் இது அனுமதி இலவசங்கிறது தான் மெயினாக பண்ணியிருக்கோம். இந்த தலைவர் சொன்ன மாதிரி சிற்றுந்துகள் இப்போ அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கோம். அது இங்கே பக்கத்தில் இருக்கிற சைதாப்பேட்டை, நந்தனம், தியாக நகர் அங்கேருந்து மக்களை இங்கே ஃப்ரீயாக கொண்டு வந்து இங்கே விடணும். அதே மாதிரி அழைச்சி கொண்டு அங்கே விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கேட்டிருக்கோம். அவங்க ஆலோசிச்சுட்ருக்காங்க. மற்றபடிக்கு வசதிகளை முடிஞ்சவரை நீங்கள் பப்ளிக்கு ரொம்ப எந்த சிரமமும் இல்லாமல் வந்து போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். இந்த முறை பெரிய அளவில் புத்தக அந்த வீழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை எல்லாரையும் நாங்கள் அழைச்சி இங்கே இந்த செய்தியை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக தான் இந்த அழைப்பு. முக்கியமாக முதல் நாள் முதல்வரும் துணை முதல்வர் வராங்க. 19ஆம் தேதி துணை முதல்வர் மறுபடியும் வராங்க. அவர் பப்பாசி விருதுகளை கொடுக்க. முதல் நாள் கலைஞருடைய பொற்கிளி அன்னைக்கு நம்ம போன முறை அறிவிச்சிருந்தோம். அதை மறுபடியும் அறிவிச்சிருங்க. மறுபடியும் யாருக்கு முதல் நாள் முதல்வர் கொடுக்குற விருதுகளை பற்றி தலைவர் மறுபடியும் இப்போ போன ப்ரெஸ் மீட்டில் சொன்னோம், இந்த ப்ரெஸ் மீட்டில் மறுபடியும் சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருதாளர்களின் பெயர்கள்: சிறந்த கவிஞருக்கான விருது கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கும்,
சிறந்த சிறுகதை எழுத்தாளர் விருது ஆதவன் தீச்சன்யா அவர்களுக்கும், சிறந்த நாவலாசிரியர் விருது இரா முருகன் அவர்களுக்கும், சிறந்த உரைநடை ஆசிரியர் விருது பேராசிரியர் பாரதி புத்திரன் அவர்களுக்கும், சிறந்த நாடக எழுத்தாளர் KS கருணா பிரசாத் அவர்களுக்கும், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது திருமதி கீதா அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் அனைத்தும் முதல் நாள் நடைபெறும் புத்தக திருவிழாவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து விருதுகள் வழங்குகிறார்கள். அதுபோலவே வெளியே அரங்கிற்கு வெளியே திருவள்ளுவர் சிலை ஒன்று அமைத்துள்ளோம். அந்த சிலையையும் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதுபோக பப்பாசி விருதுகள் 19ஆம் தேதி அன்று வழங்க இருக்கிறது. 19ஆம் தேதி அன்று அந்த விருதுகளை மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் கொடுத்து சிறப்புரையாற்றுகிறார்கள். சிறந்த பப்பாசி விருது பெறுவோர் சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பகை செம்மல் கணபதி விருது குல கதிரேசன் ஐந்திணை பதிப்பகம், சிறந்த நூலகருக்கான பூங்கொடி பையா விருது பின்னர் அறிவிக்கப்படும். சிறந்த விற்பனையாளருக்கான பதிப்பு செம்மல் சா மெய்யப்பன் விருது சிவகுரு பதிப்பகம், சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா விருது முருகேஷ், சிறந்த தமிழ் அறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது கடற்கரை மந்த விலாசம் அங்கதம் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த பெண் எழுத்தாளருக்கான பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருது திருமதி தீபா அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை முத்து விருது லோகமா தேவி அவர்களுக்கு வழங்குகிறோம். முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் மோகனரங்கன் கவிதை இலக்கிய விருது திரு சிவராசன் அவர்களுக்கும், சிறந்த தன்னம்பிக்கை நூலுக்கான கவிஞர் கவிதாசன் விருது முனைவர் சுந்தர ஆவடையப்பன் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதோடு இல்லாமல் 14 நாட்களும் காலை 11 மணியிலிருந்து புத்தக சந்தை முன்னாடி எப்படின்னா சனி ஞாயிறு மாத்திரம்தான் நம்ம காலை 11 மணிலேருந்து இரவு வரைக்கும் வச்சுருப்போம். இந்த முறை நடக்கும் 14 நாட்களும் காலை 11 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நம்ம திறந்து வைக்கிறதா இருக்கோம். எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியணும்ல. இதுவரைக்கும் 8 லட்சம் 10 லட்சம் பேர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அந்த டேட்டா வர்றது மூலமாக ஒரு 25 லட்சம் பேராவது இங்கே உள்ள வரவழைக்கணுங்கிற நோக்கம். அதுக்காகத்தான் பெரிய அளவில் விளம்பரமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரந்துபட்ட அளவில் இது மக்களிடையே கொண்டு செல்லணும்னு பார்க்குறோம். இதுவரைக்கும் சுமார் 20 லட்சம் பேருக்கு இது இந்த தகவலாக போயிருக்கு. எலக்ட்ரானிக் இல்லை இங்கே அனுமதிக்கு உண்டு. பதிவு பண்ணலைன்னாலும் இங்கே ஒரு டிக்கெட்டை கொடுப்போம். அந்த டிக்கெட்டை QR கோடை டேட்டா பண்ணிவிட்டு அதன் மூலமாக உள்ளே போகலாம். அதுக்குன்னு தனி ஆப்பு இது பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கின்னு ஒரு அமைப்பு இந்த இதை பூரா செய்கிறாங்க. பரவலாக எல்லாத்துக்கும் தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட 9 கவுண்டர் இருக்கும். இங்கே அந்த கவுண்டர்லேயும் இல்லை, அது இன்னும் கின்னு பேர் கின் அமைப்பு அமைப்பு. பட் அந்த ஆப்பு சென்னை புக் ஃபேரில் தான் போட்டுப்போம். ஆமாம் ஆமாம், அப்போ வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி கேட்கல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அது சினிமா டிக்கெட் வழக்கமாக பதிவு பண்ணுறோம்ல, அது சிடிஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்த பிறகு அந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாலுக்கு போகணுமோ அந்த பேர் வரும். அப்புறம் என்ன லே அவுட் வரும், எத்தனை நம்பருங்கிறது வரும். அந்த விவரம் பூரா அதில் வரும். அது அந்த வேலை முழுமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிரும். எல்லாம் இங்கே டிஸ்பிளே. இங்கே 9 கவுண்டர் இருக்கும், டிக்கெட் கவுண்டர். அந்த கவுண்டர்லேயே அந்த இலவச டிக்கெட்டை வாங்கலாம். இல்லை அவங்க அந்த மொபைலை காமிச்சிட்டு அதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போயிடும். ஒரே டிக்கெட்டில் 10 பேர் போகிற மாதிரி செலவு பண்ணி அந்த டிக்கெட் கொடுக்குறதுக்கு இன்னொரு இது என்னென்னா, இந்த வருஷம் குழுக்கள் வச்சுருக்கோம். இந்த டிக்கெட்லேயே நீங்கள் என்ட்ரி பண்ணி போட்டிங்கன்னா ஈவினிங் குழுக்கள் இருக்குது. அதுக்காக தான் அந்த டிக்கெட். முதல் பரிசு 2000, 3000, 5000 தினசரி குழுக்கள் நடக்கும். அது அவங்களுக்கு அதுக்கு கூப்பனை டோக்கனாக கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவையான புத்தகத்தை இந்த அரங்கங்களில் போய் வாங்கிக்கலாம். அந்த கூப்பனை கொடுத்து அவங்க எங்கள்கிட்ட கொடுத்து அதை கேஷாக மாற்றிக்கலாம்.
புதுசான்னு சொல்லி பெருசாக சொல்ல முடியாது. அதாவது லண்டனில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நேரடியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில பதிப்பாளர்கள் பல பேர் இங்கே இல்லை, இந்தியாவிலே இல்லை. அவங்களெலாம் வெளிநாட்டில் லண்டனில் இருந்தோ மற்ற இடங்கள்ல இருந்தோ சில கம்பெனிகள் வந்திருக்கு. இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் வச்சுருந்தாங்க, அது கூட இல்லை. இப்போ சில ரீட்டைல் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க முழுமையாக அங்கேருந்து புத்தகங்களை தரவழைத்து இங்கே கடை போடுறாங்க. ப்ளூம்ஸ்பர்க் மாதிரி அந்த மாதிரி சில கம்பெனிகள் வந்திருக்கு. சோஷியல் மீடியா மூலம் இது வரைக்கும் ஒரு 10-15 லட்சம் பேருக்கு தகவல் போயிருக்கு. சோஷியல் மீடியாவை முழுமையாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இந்த தகவல் கொண்டு செல்லணும். அப்போ தான் ஒரு 15 லட்சம் பேராவது வருவாங்கன்ற முறையில் அதற்கான முழுமையான வீழ்ச்சி எல்லா இடங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களை விட அதிகமாக வரணும்னு தான் ஏற்பாடு பண்ணுறோம். அவங்கள நம்ம விளம்பரம் மூலமாக தான் கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு தான் முழுமையாக பண்ணுறோம். இப்போ 2-3 வண்டி பார்க்கலாம். நீங்கள் புத்தக காட்சியை பற்றி, புத்தகம் படிக்கிறத பற்றிய விஷயங்களை ஜனங்களுக்கு அந்தந்த அவங்க கூடுற இடங்களில் சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வேறு சில முறைகளையும் பண்ணுறோம். அதாவது அவங்களுக்கு புத்தகம் படிப்பதை பற்றிய நோக்கத்தை, ஆசையை தூண்டுறதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறோம், எல்லா வகையிலையும். இங்கே அங்கங்கே சில இடங்களில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, அவங்கள கூட்டு வர்றதுக்கு உதவி தேவைப்படுறவங்கள கூட்டு வர்றதுக்கு எங்கள் வாலண்டியர்ஸ் உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான சக்கர நாற்காலிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுபோல் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வேறு நிறுத்துகிறோம். ஏதாவது திடீர்னு ஏதாவது இடர்பாடு இருந்தால் கூட அதை கொடுக்குற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே இந்த தடவை டீ காஃபி ஏதாவது கிடைக்கிற மாதிரி அதற்கான ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். புத்தகங்களை எவ்வளவு நேரம் அவங்க நின்று ஒரு கடையில் செலவு பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம். அதுபோல் குழந்தைகளுக்கான ஒரு இமேஜின்னு ஒரு இடத்த கொடுத்துருக்கோம், ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில். அவங்க அவங்களுடைய செயல்முறை கல்வி, அதே மாதிரி படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி படிக்கிறது தூண்டுறதுக்கான வழிவகைகளை சொல்கிற மாதிரி ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இல்லை, இந்த தடவை அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். இப்போயே பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிறதுக்காக ஒரு அவங்களுடைய டவர் ஒன்று டெம்பரரியாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். அதே மாதிரி பிஎஸ்என்எல் மூலமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் பூஸ்டர் ஒவ்வொரு ரோவுக்கும் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கே அது சிரமம். காரணம், ஜிபே பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வெளியே தூக்கிட்டே திரிவாங்க. அந்த நிலைமையெல்லாம் இந்த தடவை வரக்கூடாதுன்னு அந்த கஷ்டங்களை உணர்ந்து அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இல்லை, இந்த தடவை அதெல்லாம் மனசில் கொண்டு பல கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இந்த தடவை கீழே போய் நடந்து போகிறதுக்கு வசதியாக ஃபேவர் பிளாக் போட்டு அங்கேயே பெர்மனெண்ட்டாக 2 பேரை போட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி 24 புத்தக காட்சி நடக்கிற நேரம் முழுவதும் அங்கே 2 பேர் இருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 2வது கீழே தண்ணி இன்னி வராமல் இருக்கிறதுக்கான முழு ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். அது இமேஜ்னு ஒரு நிறுவனம். அவங்க குழந்தைகளுக்கான விளையாட்டு மூலமாக கல்வியை சொல்லிக் கொடுக்கறது, படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணுறாங்க. அது அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கோம் நம்பி. அவங்களுக்கு தான் தெரியும். அதை அவங்க நல்லா நிறைய செய்யணுன்றதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லுங்க. அவங்க இமேஜ் அவங்க தொடர்ந்து பல இடங்களில் செய்கிறவங்க. அதனால் அவங்க நாங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறோம் சார், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களே சுயமாக படம் வரைகிறதுக்கு எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல இடங்களில் செஞ்சுருக்கிறதுனால அவங்க நல்லபடியாக செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நாங்கள் அது இங்கே செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே பூரா ரீட்டைல் பப்ளிஷிங், புக் செல்லர்ஸ். ஒவ்வொரு தட்டை இருக்கிற புத்தகம் இன்னொரு தட்டையும் இருக்கும். அதனால் அது முழுமையாக கொண்டு வர முடியல. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, குழந்தைகளுக்கான புத்தகம்னா அங்கே ஒரு ஸ்டிக்கர், இந்த நேம் போர்டு இருக்கு இல்லையா, இதுலேயே ஒரு கலரில் குழந்தைகள் படத்தை போட்டு ஸ்டிக்கர், குழந்தைகள் புத்தகம் இங்கே கிடைக்கும்னு ஒரு கலர். அதே மாதிரி அறிவியல் நூல்கள் கிடைக்கும்னா அதுக்கு அந்த கடையில் உள்ளது. ஆங்கில நூல்கள் கிடைக்கிற இடங்களில் ஆங்கிலம் போட்டு
அந்த ஸ்டிக்கர் அந்த மாதிரி இந்த தடவை ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ நேம் பேஸியாக மட்டும் ஒட்டியிருக்காங்க. இது நாளை மறுநாள் இந்த முழுமைப்படுத்தும் எந்த கடைகள். ஆமாம், குழுக்கள் யாருக்குமே ஸ்பெஷல் கிடையாது, எல்லாம் குழுக்கள். எல்லாமே குழுக்கள் தான். எங்களுக்குமே குழுக்கள் கடைசியில் தான் இருக்கு. எது இல்லை அப்படி தான் பார்த்தேன். என்ன பண்ணால் திருநங்கைகளுக்குங்கிறது குழுக்களில் வந்துடுது. இப்போ நம்ம இந்த இது படிக்கிறாங்கல்ல, அதாவது பார்வை குறைவற்றவர்களுக்கு முதல் காலம் சொல்லி குழுக்காமலே ஒதுக்கியிருக்கோம். முன்னாடி காரணம் என்னென்னா அவங்க மூவ் பண்ண முடியாது, போக முடியாது, சரி முடியாது. அந்த மாதிரி தான் செய்யலாமே ஒழிய ஸ்பெஷலாக இது செய்ய முடியாது. நியூ மெம்பர்ஷிப் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போயே கிட்டத்தட்ட 500 மெம்பர் இருக்காங்க. ஆண்டுதோறும் இந்த வருகிற ஆண்டில் புதுசாக உண்மையிலேயே அதுக்கு ஒரு கிரிட்டேரியா இருக்குது. முழுமையாக புத்தக தொழில் இருப்பவர்கள், புத்தகம் போடுகிறவர்களுக்கு நம்ம சேர்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக சேர்ப்போம். அந்த 85 பேர் ஒரு 4 ஆண்டுகளாக மெம்பர்ஷிப் இல்லாமல் இருந்தாங்க. அதை அப்ளை பண்ணி அவங்கள இந்த முறை நம்ம பெர்மனண்ட் மெம்பர் ஆக்குறோம். இந்த முறை அடுத்த ஆண்டு இந்த நியூ மெம்பர்ஸ்க்கான அது இந்த தலைவர் சொன்ன மாதிரி சில நாம்ஸோட, ஏன்னா இதையே வாழ்வாதாரமாக இதையே நம்பி இருக்கிறவங்கள உள்ளே கொண்டு வர்றது. ஏன்னா பொழுதுபோக்குக்கு மெம்பர் ஆகிறவங்கள நம்ம நிச்சயமாக அதை மாத்திரம் எடுத்துகிட்டு இதை நம்பி இருக்கிறவங்கள கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய திட்டம் போட்டுட்ருக்கோம். அப்படியே நான் மெம்பர்ஸ் அது தெரிஞ்சு என்ன செய்ய போறிய? இல்லை சும்மா சொல்கிறேன், இது உள்ளே வராமல். ஆமாம் 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 இல்லை, நம்ம மெம்பர்ஸுக்கு எல்லாம் போக தான் நான் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் போக நான் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நான் மெம்பர்ஸ் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க. ஏன்னா அப்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. வெளியே இருந்து நிறைய பேர் அவங்களுக்கும் நாம் எல்லா நீங்கள் புத்தகம் மொத்தம் விற்கிறாங்களான்னு பார்த்து அவங்கள பரிசோதித்து தான் நம்ம இந்த ஸ்டாலே கொடுக்குறோம், எத்தனை டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் மெம்பர்ஸுங்கிறத நமக்கு கணக்கில் இவ்வளோ தான் வேணும்னு நம்ம எடுத்துக்கல, வர்றவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒதுக்கியிருக்கோம். எந்த நாம்ஸ் இல்லை, இப்போ இந்த 87 பேரை இப்போ உள்ளே 84 பேரை உள்ளே கொண்டு வந்ததுங்கிறது எங்களை பொறுத்தளவு பெரிய அச்சீவாக நினைக்கிறோம். ஏன்னா 4-5 வருஷமாக அவங்க உண்மையிலே எங்களுக்கே ஒரு வருத்தமாக இருந்தது, அதை கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த புத்தக சந்தை முடித்த உடனே அடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கான அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஆலோசிப்போம். உங்கள்கிட்டையும் நீங்கள் சில ஆலோசனையை நாங்கள் வாங்குகிறோம். என்ன இல்லை நிதி அதிகரிச்சு கொடுக்குறது இல்லை அதிகரிக்கல அதே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே தான் அதை எதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாரு. இல்லை அது நம்ம கேட்டால் தான் தருவாங்க அரசாங்கம். ஆமாம் 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 வருஷம் கணக்கு கொடுத்தோம் சார், சமர்ப்பிக்கும். அந்த மாதிரி அரசியலுக்கான பேச்சுக்கான வாய்ப்பை இந்த தடவை வழங்கலை. ஏன்னா நாம் என்னதான் சொன்னாலும் அவங்க பேசுகிறத கட்டுப்படுத்த முடியாது மேடையில். என்னப்பா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணி அது மாதிரி நடக்காமல் பொதுவாக புத்தகம் எதிரான ஜனவிரோதமான புத்தகங்களை விற்காதீங்கன்னு நம்ம சொல்லத்தான் முடியும். அதை மறந்து அவங்க ஏதாவது கொண்டு வந்து வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் தான் நடவடிக்கை. முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம், இது ஒரு பொது அமைப்பு, எந்த அரசியலும் சாராத அமைப்பு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். இது பதிப்பாளர்களுக்கும் சரி புத்தக விற்பனையாளருக்கும் சரி ஒரு வருஷத்தில் ஒரு 30% அவங்களுடைய வருமானத்தை கொடுக்குற ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்குது சென்னை புத்தக காட்சி. இது அவங்களே
கெடுக்கணும்னு நினச்சா கெடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம், வேண்டுகோள் விடுக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் பப்ளிக்கோட விஷயம்தான். நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் தடை போட முடியாது. புத்தகம் விற்கிறதும் புத்தகம் போடுறதும் அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்த இடத்துல செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எல்லோருக்கும் தொல்லை வர்ற மாதிரி அதை செய்யாதீங்க, அது எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்னு. பொதுவாக நல்ல மனித நேயத்தோடு இருக்கவங்களுக்கு அந்த சிந்தனை தோணாது, இதை கெடுக்கணும்னு. அது இல்லைன்னா தான் கஷ்டம். அது கூடுமான மட்டும் நம்ம வேண்டுகோள் விடுக்கிறோம், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. அதை அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குல்ல, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தானே எல்லோரும் நினைக்கிறோம். அந்த சிந்தனையை மேலும் தூண்டுறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை சார், நம்ம என்ன பண்ணுறோன்னா கூடுதல் விலைக்கு விற்கிறத நம்ம தான் வாங்குகிறோம். அதே நேரத்தில் 10 ரூபாய்க்கு டீ இருக்கிற இடத்துல போய் குடிக்க மாட்டேன்றோமே. அங்கேயே இருக்குது 10 ரூபாய்க்கு டீ இருக்குது, 30 ரூபாய்க்கு மெட்ராஸ் காஃபி போடுறாங்கன்னா அங்கே தானே போகிறோம் நம்ம. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை போயிட்டு சாப்பிட்டு அவன் கூடுதல் விலை விற்கிறான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? 10 ரூபா டீயை வாங்கி நம்ம குடிக்கிறது தப்பு இல்லையா? பொதுமக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அங்கே போய் கடையில் குடிக்கிறது சொல்ல. இங்கேயே 30 ரூபாய்க்கும் காஃபி இருக்குது, 15 ரூபாய்க்கும் இருக்குது, 10 ரூபாய்க்கும் இருக்குது. நீங்கள் ஏன் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எங்களையே குத்தம் சொல்கிறீங்க. புத்தக காட்சி நடத்துகிறவங்க எவ்வளோ சிரமத்தில் கஷ்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. விலை நிர்ணயம் பண்ணுறோம், அவன் எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் இதான் சார் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. 30 ரூபாய்க்கு காப்பி விற்கிறவங்க, 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதோ சில டீ சாய் கப் ஏதோ ஒன்று. இல்லை இவனுக்கு கொடுக்க மாட்டோம். பொதுமக்கள் வந்து பிராண்ட் வேற கேட்குறாங்க, அதையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைன்னா இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ரூபா டீ மட்டும் விற்றுட்டு போயிடலாம். அதை வச்சோம்னா இப்படி வச்சுட்டீங்களே குவாலிட்டியே இல்லைங்க. அதனால தான் ரெண்டையும் வச்சிடலாம். அதனால இதுவும் கொடுக்குறோம். அவங்களுடைய சாய்ஸ், வர்ற வாசகர்களுடைய சாய்ஸுக்கு தான் விட்டுறோம் நாங்கள். ஆமாம் சார், வராங்க. தெலுங்கு ஒன்று வருது. தெலுங்கு வழக்கமாக வந்தாலும் முன்னே நிறைய வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட் வரல. ஆனால் எல்லா மொழிகள்லையும் கிடைக்கிற புத்தக காட்சி இங்கே இருக்குது. ஒன்றுன்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மொழி நூல்களும் அங்கே இருக்கும். இந்திய மொழிகள் 18 இருக்கும், அவங்க பங்கு பெறுறாங்க. அதே மாதிரி சாகித்ய அகாடமி அவங்களுடைய எல்லா நூல்களும் இங்கே கொண்டு வந்து அவங்களும் கடை போடுறாங்க, அவங்களும் பங்கு பெறுறாங்க. அதனால் மொழிங்கிறது விஷயம் இருக்குல்லையே, அதெல்லாம் வருது. 2வது கேரளாவிலேருந்து மலையாள மொழியில் அரங்கு கேட்டிருந்தாங்க, அவங்க இன்னும் வரல, கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஜப்பான் மொழி. ஆமாம், இல்லை அவங்க தமிழை கற்றுக்கிட்டு இங்கேருந்து தமிழ்லையும் போடுறாங்க, அவங்க மொழி நூலையும். ஆமாம், ஜப்பானி மொழி கற்றுக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. அரங்கத்துக்குள்ளே புத்தக வழி அரங்கு இல்லையா? அரங்கில் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது அடுத்த இல்லை 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 இந்த தடவை பெரிய அளவில், அதாவது வாசகர்களை தொல்லைப்படுத்தாத அளவுக்கு அவன் செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கூட்டமாக குடிக்கிறாங்க, போக வர முடியல. அவங்களா உள்ளே வச்சு செய்கிறதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. புத்தகம் தானே விற்கிறாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதை நெருக்கடி கொடுக்கறதில்ல. அதன் மூலமாக மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காம அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு ஒன்று ஆட்சேபனை. புத்தகம் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஆதார் அட்டை குறித்த அனைத்து விளக்கங்களும் மற்றும் பார்சல் சேவைகள் அது பூராமே அதுக்கு செஞ்சு தர்றதுக்கும் ஒரு புத்தக காட்சியில் ஒரு அரங்கு தனியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தபால் துறைக்கு ஒரு 2 அரங்கு கொடுத்துருக்கோம். தபால் துறைக்கு 2 அரங்குகள் கொடுத்து அதில் தபால் துறை சேவைகள் குறித்த விளக்கங்கள் இது மாதிரி, அதாவது பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இப்போ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம எல்லோரும் பயன்பெற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த முறை எங்களுடைய முக்கிய நோக்கமே வாசிப்பை பரவலாக மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த இலவச அனுமதி. அதில் சின்ன சின்ன எந்த குறைபாடும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது இளைஞர்கள் கொண்ட குழு ஒரு 4-5 குழுக்களை வச்சு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால்
உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு ரொம்ப வேணும். ஏன்னா நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். அப்போ உங்கள் ஒத்துழைப்போட இந்த 49வது புத்தக கண்காட்சி வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுதல். சோலார் பற்றிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பற்றி ஒரு மிகப்பெரிய பில்லு அதிகமாக போகுதுங்க. சோலார் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக அவங்க ஒன்று கேட்டிருக்காங்க, அதையும் வெளியே போனவர் தான். அதே மாதிரி ஆர்டிசம் பற்றி ஜனங்களுக்கு சொல்லணும், தெரியப்படுத்தணுன்றதுக்காக அவங்க ஒரு அரங்கு கேட்டிருக்காங்க, அவங்களையும் அனுமதிச்சிருக்கோம். ஆர்டிசத்துக்கு பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக. இப்படி பொதுவாக சில காரியங்கள் செய்கிறதுக்கு கேட்குறவங்களுக்கும் நம்ம அலோவ் பண்ணத்தான் செய்கிறோம். எங்களுடைய இடம் கிடைக்காத நெருக்கடியிலையும் இதையும் நாங்கள் அனுமதிக்கிறோம், அவங்களும் சந்தோஷமாக செய்கிறாங்க. அதே போல் போதை ஒழிப்பு கொடுத்த நிகழ்ச்சிக்கும் மேடையில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கூட தினசரி ஒரு 10 நிமிஷம் அந்த மேடை நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணலாங்கிறது அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒத்துழைக்கிறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு போட்டி இது 5 லட்சம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ஏற்கனவே வருஷம் ஒரு 5-10 லட்சம் டிக்கெட்டுகள் வந்தால குழந்தைகள் கொடுப்போம், ஓரளவு வருவாங்க. இந்த ஆண்டும் அதே மாதிரி ஃப்ரீ என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் கொடுக்குற மாதிரி வர்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வர்ற மாதிரி ஒரு 5 லட்சம் ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துருக்கோம். அவங்களும் இங்கே வந்து வரலாம் தாராளமாக. பள்ளி குழந்தைகள் ஓவிய போட்டி, பரிசு, பேச்சு போட்டி எல்லாமே வச்சுருக்கோம் தினசரி ஒவ்வொரு நாள். அது முழுமையாகவே என்னென்ன நிகழ்ச்சி ஒரு நாளுங்கிறது செய்தி குறிப்பில் இருக்குது, எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அதையும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே வாசகர்கள் இந்த ஆண்டு வரணும். ஆமாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.